இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அக ஒட்டுண்ணிகளால் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி ஜெயலலிதா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மையில் கத்தரி சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் டி உத்தரகுமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் நிலக்கடலை. இன்றைய தகவல் நேரத்தில் தாது உப்பு கலவையின் அவசியம். இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம், வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மை செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை தவிர்த்து ஆரோக்கியமான மண் மற்றும் தாதுக்கள் வளத்தை பாதுகாப்பதற்கும் பயிர்களின் சுழற்சி மூலம் வளமான பயிர் வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது. அவ்வகையில் அங்கக வேளாண்மையில் கத்தரி சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் டி உத்தரகுமார் அவர்கள் தரும் செய்திகள். எங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பம். நான் வந்து இன்ஜினியரிங் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். வேலைக்கு போயிட்டு வேலை சரியாக இல்லை, அதுவும் இல்லாமல் சம்பளம் அதை பற்றின பிரச்சனைலாம் இப்போ ஐடி ஃபீல்டு ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து விவசாயமே பண்ணிகிட்டு இருக்கேன். விவசாயத்தில் வந்து எல்லோரும் வந்து எனக்கு விவசாயத்தில் வந்து லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயத்தில் லாபம் இருக்கிற தொழிலாக மாற்றி லாபம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்ற புது டெக்னாலஜிஸ், இப்போ இருக்கிற புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் பயிர் வைக்கிறோம். எனக்கு வந்து சொந்தமாக ஒரு 15 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் வந்து நெல் பயிர் வச்சுட்டு இருந்தோம். மாற்று பயிராக நாங்கள் கத்திரியை வந்து பயிர் வச்சுட்டு இருக்கோம். இப்போது இந்த கத்திரி நடவு நடுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 4 சால் வந்து டிராக்டரோட குகி கலப்பில் ஏர் ஓட்டிட்டு, லாஸ்ட்டு சால் வந்து ரொட்டோவேட்டியில் ஒரு சால் ஓட்டிட்டு பார் அமைச்சிட்டோம். பார் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக வந்து பார் அமைச்சிருக்கோம். அந்த பார் கிழக்கு மேற்காக எதுக்காக அமைக்கிறோம் அப்படின்னா, சூரிய ஒளி வந்து டைரெக்டாக நம்ம செடி மேலே விழுறதுக்காக கிழக்கு மேற்காக பார் அமைச்சிருக்கோம். இந்த நீள அகலம் பார்த்திங்க அப்படின்னா, செடிக்கு நீளமும் அகலம் வந்து 3 அடி விட்டு நாங்கள் நடவு நட்டுருக்கோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா, நடவு நடுறதுக்கு முன்னாடி பஞ்சகாவியாவில் வேறு அழுகல் நோய் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 மணி நேரம் வந்து பஞ்சகாவியாவில் ஊற வச்சுட்டு எடுத்து உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நடவு நட்டோமா நமக்கு வேறு அழுகல் நோயெல்லாம் வராமல் தடுக்கலாம். பஞ்சகாவியா வந்து நடவு நட்டதுலேருந்து ஒரு 20 நாள் கழித்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பஞ்சகாவியா வந்து ஒரு 10 லிட்டருக்கு 300 ml மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். வாரத்துக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். நமக்கு பூ பூக்கிறதுக்கு தேமூர் கரைசல் அடிப்போம். அதுக்கப்புறம் வந்து காயில் வந்து சொத்தை விழாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் வந்து கூட மிக்ஸ் பண்ணிப்போம். மஞ்சள் மிக்ஸ் பண்ணுறதுனால சொத்தை விழாமல் இருக்கும், அது நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம வந்து
ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி நம்ம காய்கறி உற்பத்தி பண்ணுறதை விட இயற்கையாக உற்பத்தி பண்ணும்போது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோயை வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறோம். விவசாயத்தில் வந்து எல்லாம் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபெர்டிலைசர்லேயும் அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான பணம் நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் நிறைய வந்து அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போயிடுது. அதை குறைக்கிறதுக்காக பஞ்சகாவியா வந்து நானே ரெடி பண்ணேன். எங்ககிட்ட மாடு இருக்குது. அதிலேருந்து மாட்டிலேருந்து சாணம், அப்புறம் அதனோட கோமியம், தயிர் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பஞ்சகாவியா தயாரிக்கிறதுக்கு உண்டான எல்லா பொருளும் வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கிறோம். வெள்ளம் மட்டும்தான் நம்ம தனியாக வாங்கிக்கிறோம். இதை பஞ்சகாவியா ரெடி பண்ணி நம்ம பயிர் வைக்கிறதுனால கத்தரிக்கு வந்து செலவு வந்து கம்மியாகுது. அதே போல் நிறைய பேர் வந்து கத்தரியில் வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கிறது, பயிர் வைக்கிறது வந்து செலவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இதுபோல் இயற்கை முறையில் நமக்கு கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம நோயை கட்டுப்படுத்துறதுனால, நோயை கட்டுப்படுத்தி நம்ம விளைவிக்கிறதுனால மக்களுக்கும் பயன்படுதும். அதே போல் நம்மளோட உற்பத்தி செலவும் ரொம்ப கம்மியாக வருது. இப்போ சொத்தை வந்து கத்திரியில் வந்து சொத்தை ரொம்ப அதிகமாக காய் சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறையவே கண்ட்ரோல் ஆகுது. நம்ம இங்கே மில்க் சொசைட்டி நம்ம ஊரில் இருக்குது. அங்கே நாங்கள் சொசைட்டியில் எடுத்துன்னு போய் பால் எடுத்துன்னு போய் ஊற்றுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லேஜ்லேயே சொல்லும் போது உள்ளூர் காய்ன்றதுனால எல்லாம் வந்து நம்ம வீட்டாண்டியே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு மார்க்கெட்டிங் வந்து பிரச்சனை கிடையாது. சரி, உள்ளூரில் விற்றது போக மீத பக்கத்தில் எங்களுக்கு காஞ்சிபுரம் டவுன் பக்கத்திலே காஞ்சிபுரம் டவுன் மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய் போட்டுருவோம். எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காய்கறி வந்து நம்ம நட்டதுலேருந்து 60 நாள்லேருந்து பூக்க ஆரம்பிக்கும். 60-70வது நாள்லேருந்து நாங்கள் காய்கறி அறுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஒரு 40 சென்ட் நான் கத்திரி வந்து பயிர் வச்சுருக்கேன். அந்த 40 சென்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 கிலோ 8 கிலோ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ வருது. ஒரு நாளைக்கு 60 கிலோ வருது எனக்கு. இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கத்திரி வந்து 60 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ 50 ரூபா. இப்போ மார்க்கெட் ரேட் வந்து 20 ரூபா போடுறோம் நாங்கள். இப்போ எனக்கு 10 ரூபா போட்டால் அப்படின்னா கூட எனக்கு லாபகரமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபெர்டிலைசர் இருக்கும், நோய் மேலாண்மை, அதாவது நம்ம களை எடுக்கிறது மட்டும்தான், களை எடுக்கிறது கொஞ்சம் வேலையாக இருக்கும். நம்ம ஃபெர்டிலைசரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து குறைச்சி எனக்கு பண்ணுறதுனால எனக்கு காய்கறி அந்த காய் வந்து கிலோ 10 ரூபான்னு விற்கும் போது கூட எனக்கு லாபகரமாக தான் இருக்கும். இந்த கத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா உஜாலா போட்டிருக்கோம். இந்த உஜாலா போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு காய் சொத்தல் வந்து அதிகமாக காய் சொத்தல் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிக்கும் போது அந்த கீரெல்லாம் விடும்போது மார்க்கெட் போகும்போது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உஜாலா வந்து அந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. மேலும் விவரங்கள் பெற டி. உத்தரகுமார் அவர்களை 084899253 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவும் வானிலையில் பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு கார்பரில் 5% தூளை 1 ஹெக்டருக்கு 20 கிலோ தூவ வேண்டும். அல்லது ட்ரை அசோஃபாஸ் 40% ஈசியை 1 ஹெக்டருக்கு 2.5 லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். மிளகாயில் இலைப்பேனின் தாக்குதலை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரிட் 17.8% SLஐ 10 லிட்டர் தண்ணீரில் 3 மில்லி என்ற அளவிலும் அல்லது டைமீத்தோயேட் 30% ஈசியை 1 லிட்டர் தண்ணீரில் 1 மில்லி என்ற அளவிலும் கலந்து தெளிக்கவும். எள்ளில் குருத்து இலை பிணைக்கும் புழு தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு வேப்ப எண்ணெய் 0.03% என்ற அளவில் 2 முறை தெளிக்க வேண்டும். மேற்கண்ட ஆலோசனைகளை வேளாண்மையாளர்கள் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் நிலக்கடலை. நிலக்கடலை சாகுபடிக்கு மணற்பாங்கான வண்டல், செம்மண் மற்றும் கருவண்டல் நிலங்கள் ஏற்றவை. நிலக்கடலை டிசம்பர் முதல் பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் முதல் ஜூலை ஆகிய பருவங்களில் பயிரிடலாம். TMV 7, கோ 3, VRI 2, VRI 3 ஆகியன பயிரிட ஏற்ற ரகங்களாகும். ஒரு ஹெக்டருக்கு 125 கிலோ விதைகள் தேவைப்படும். நிலக்கடலை வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். 1 கிலோ விதையுடன் 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடியை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்ய வேண்டும். தழைச்சத்து மற்றும் மணிச்சத்தை 3 பிரிவுகளாக பிரித்து அடிப்படையாக 50%,
விதைத்த 20ஆம் நாளில் 25%, விதைத்த 45வது நாளில் 25% அளிக்க வேண்டும். முதிர்ந்த இலைகள் காய்ந்து விடுதல் மற்றும் மேல்மட்ட இலைகள் மஞ்சளாவதும் முதிர்ச்சியை குறிக்கும். ஒரு ஹெக்டருக்கு சுமார் 1400 கிலோ முதல் 1950 கிலோ வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் தாது உப்பு கலவையின் அவசியம். கறவை மாடுகளின் வளர்ச்சிக்கும் சினை காலத்தில் கன்று வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் தாது உப்புகள் அவசியமாகும். சினை காலத்தில் கொடுக்கப்படும் தாது உப்புகள் தேவைக்கு அதிகமாக இருப்பின் அது அம்மாடுகளின் உடலில் சேமித்து வைக்கப்பட்டு ஈற்றுக்கு பின் பால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும். எனவே பால் வற்றிய மாடுகளுக்கும் தாது உப்பு கலவையை அவசியம் அளிக்க வேண்டும். வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் மிக அதிக அளவில் பச்சை தீவனங்கள் மூலம் கிடைக்கின்றன. எனவே ஒவ்வொரு மாட்டுக்கும் அன்றாடம் சுமார் 20 to 30 கிலோ பசு தீவனத்தை கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பாலை தரும் சுமார் 400 கிலோ எடையுள்ள மாட்டுக்கு 47 கிராம் கால்சியம், 35 கிராம் பாஸ்பரஸ் தேவை. கலப்பு தீவனத்தில் தாது உப்புகள் சேர்க்கப்படுவதால் அடர் தீவனத்தை கொடுக்கும்போது தனியாக தாது உப்பு கலவையை கொடுக்க தேவையில்லை. கால்நடைகளுக்கு தாது உப்பு அளிப்பதனால் உடல் வளர்ச்சியும் பால் உற்பத்தியும் கூடும். பாலில் கொழுப்பில்லாத திடப்பொருட்களின் அளவு அதிகமாகும். கால்நடைகளின் உடல் நலம் மேம்படும். இதனால் நோய் தாக்கமும் குறையும். பொருளாதார இழப்பும் தவிர்க்கப்படும். ஆகவே பண்ணையாளர்கள் தீவனங்களுடன் தாது உப்பு கலவையை சேர்த்து அளித்து நல்ல லாபத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 6 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 6 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 75 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 5 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 6 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 15 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 350 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 20 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 595 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 486 ரூபாய்க்கும் சராசரியாக 572 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 569 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 432 ரூபாய்க்கும் சராசரியாக 516 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 624 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 500 ரூபாய்க்கும் சராசரியாக 577 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3780 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 3600 ரூபாய்க்கும் சராசரியாக 3653 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. கால்நடைகளின் வளர்ச்சி பாக்டீரியா, வைரஸ் மற்றும் ஒட்டுண்ணி நோய்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. இவற்றினை கட்டுப்படுத்த முறையான மேலாண்மை முறைகளை மேற்கொள்ளுதல் அவசியமாகும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அக ஒட்டுண்ணிகளால் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் அவற்றினை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி. ஜெயலந்தா அவர்கள். வணக்கம், என்னோட பேர் ஜெயலந்தா. காஞ்சிபுரத்தில் உழவர் பயிற்சி மையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு வரேன். கால்நடைகள், அதாவது ஆடு மாடுகளில் அக ஒட்டுண்ணிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அக ஒட்டுண்ணிகள்னு சொல்லும்போது இதில் 3 வகை உண்டு. தட்டைப்புழுக்கள், நாடாப்புழுக்கள், உருண்டை புழுக்கள். இந்த தட்டைப்புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா இலை மாதிரி இருக்கும். இதில் 2 முக்கியமான வகை, ஒன்று ஃபேஷியோலா, இன்னொன்று ஆம்ஃபிஸ்டோம்னு சொல்லுவோம். இந்த ஃபேஷியோலான்ற வகை வந்து இலை மாதிரியான ஒரு புழு, கல்லீரலில் இருக்கும். அண்ட் ஆம்ஃபிஸ்டோம்ன்ற புழு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடு மாடோட ரூமென்ற பகுதியில், ரூமென்ற அறையில் வந்து இருக்கும்.
நாடா புழுக்களும் உருண்டை புழுக்களும், நாடா புழுக்கள் அதோட பேருக்கு தக்கன நல்ல வெள்ளை கலரில் நாடா மாதிரி இருக்கும். உருண்டை புழுக்கள் சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கக்கூடிய புழுக்கள். இது ரெண்டுமே வந்து குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள். இந்த புழுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடு மாடுகளில் ரத்தத்தை உறிஞ்சி வாழக்கூடிய ஒரு புழுக்கள். அதனால் ஆடு மாடுகளில் என்ன ஆகும் அப்படின்னா உடல் இடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆடுகளில் முக்கியமாக குறிப்பிட்ட வயசில் வரக்கூடிய அந்த உடல் இடை வந்து புழுவோட பாதிப்பு ஏற்படும் பொழுது உங்களுக்கு அந்த உடல் வளர்ச்சி வந்து இருக்காது. அதனால் நமக்கு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆடுகளில் கழிச்சல் ஏற்படும், தாடை வீக்கம் இருக்கும், வயிறு உப்பி போய் ரோமம் எல்லாம் ஒரு மாதிரி சிலிர்த்து போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த கழிச்சல் துர்நாற்றத்துடன் கூடிய ஒரு கழிச்சலாகவும் இருக்கும். இந்த புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த தட்டை புழுக்களோட வளர்ச்சிக்கு நத்தைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. பாதிக்கப்பட்ட ஆடுகள் மேய்ச்சலுக்காண்டி நீர்நிலைகள் அருகே போகும்போது அதோட சாணம் வழியாக இந்த புழுக்களோட முட்டைகள் வந்து வெளியேறுது. அப்படி வெளியேற அந்த முட்டைகள் வளர ஆரம்பிக்கிறது வந்து அந்த நீர்நிலை பக்கத்தில் உள்ள நத்தைகளுக்குள்ளே வளரும். அப்படி வளர்ந்து அந்த இடைநிலை பருவங்கள் நீர்நிலையிலையும் பக்கத்தில் உள்ள புல்லுலையும் இருக்கும். மித்த ஆடுகள் அந்த புல்லை போய் மேயும் போது அந்த தண்ணியை குடிக்கும் போது என்ன ஆகும்னா புழுக்களால் பாதிப்பு ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆடுகளையும் நீர்நிலையில் நிறைய நத்தைகள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது நல்லது. அப்படியும் நம்ம மேய்ச்சலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும்போது வெயில் வந்த பிறகு மேய்ச்சலுக்கு அனுப்புங்க. வெயில் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி மேய்ச்சல்லேருந்து ஆடு மாடுகளை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறது புழுக்கள்லேருந்து நம்ம பாதிக்காமல் பார்த்துக்க முடியும். நம்ம புழுக்கள்லேருந்து பாதிக்காமல் இருக்கணும்னா தொடர்ச்சியாக குடற்புழு நீக்க மருந்துகளை வந்து உபயோகப்படுத்தணும். ஆட்டுக்குட்டின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா மொதல் 3 மாதத்துக்கு மாதம் ஒரு முறை குடற்புழு நீக்க மருந்து கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் 6வது மாதத்தில் ஒருக்கையும் 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம தொடர்ந்து குடற்புழு நீக்க மருந்து கொடுத்துட்டு வந்தால் போதும். இதே பசுமாட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது 21 நாளில் குடற்புழு நீக்க மருந்தோ, எருமை மாட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது 15 நாளில் 10லேருந்து 15 நாளில் தடவை கொடுத்துடலாம். அதுக்கு பிறகு 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் குடற்புழு நீக்க மருந்தை வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா குடற்புழுக்களால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பையும் பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியும். மழைக்காலங்களில் குடற்புழு நீக்க மருந்து தவறாமல் கொடுக்கணும். மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது மாடுகளை பார்த்து ஜாக்கிரதையாக கவனிச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கால்நடை பல்கலைக்கழகத்தில் இந்த பூச்சி மருந்தோடு சேர்ந்த தாதுப்பு கட்டி வந்து கிடைக்கும். இந்த தாதுப்பு கட்டியை வந்து ஆடுகளுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது அதுக்கு தேவையான அளவு பூச்சி மருந்தும் சரியான அளவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தாதுப்புகளும் கிடைக்கும்ன்ற பட்சத்தில் உடல் எடையும் சரியான அளவில் உடல் வளர்ச்சியும் இருக்கும். பூச்சிகளால் பாதிப்பு ஏற்படாமல் ஆடுகளை நம்ம நல்ல விதத்தில் வளர்த்து விற்பனை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது குடற்புழு நீக்க மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா ஆல்பெண்டசோல், ஃபென்பெண்டசோல்னு 2 மருந்தை வந்து பொதுவாக பயன்படுத்திட்டு வருவாங்க. இதில் அந்த ஆல்பெண்டசோல் மருந்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆடு குட்டிகளுக்கு வளர்ந்த ஆடுகளுக்கு ஒரு 5 ml வரைக்கும் கொடுக்கலாம். குட்டிகளுக்கு வந்து ஒரு 2-2.5 ml வரைக்கும் கொடுக்கலாம். ஃபென்பெண்டசோல்ன்ற மருந்தை வந்து சினையாக இருக்கக்கூடிய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் ஆல்பெண்டசோல் மருந்து அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. இந்த குடற்புழுக்களில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ முன்னாடி சொன்ன இந்த 2 மருந்துகளும் எல்லா வகையான புழுக்களுக்கும் எதிர்த்து வேலை செய்யக்கூடிய மருந்துகள். தொடர்ச்சியாக இதே மருந்துகளை வந்து உபயோகப்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த புழுக்களும் மருந்துக்கான எதிர்ப்பு சக்தியை வந்து வளர்த்துக்கும். அதனால் ஒரு வகையான புழுக்களுக்கு உரிய மருந்துகள்னே வந்து இருக்குது. நம்ம பயன்படுத்தும்போது தடவை என்ன மருந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத குறித்து வச்சுட்டு அடுத்த தடவை உபயோகப்படுத்தும் போது நம்ம மருந்தை வந்து மாற்றி உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம மருந்தை உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா புழுக்கள் வந்து மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி வந்து வராமல் நம்ம வந்து ஆடுகளையும் மாடுகளையும் பாதுகாத்துக்கலாம். உங்களோட ஆடு மாடுகளுக்கு குடற்புழு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி அதோட முட்டைகள் வந்து அதோட சாணத்தில் தான் வெளியேறுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த சாணத்தை வந்து மாதிரி எடுத்து பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையிலையோ இல்லாட்டினா கால்நடை பல்கலைக்கழகத்தோட உழவர் பயிற்சி மையம் இந்த மாதிரி இடங்களில் கொடுத்தீங்க அப்படின்னா
அவங்க அந்த சாணத்தில் முட்டைகள் என்ன குடற்புழு என்ன புழுக்கான முட்டைகள் இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பரிசோதித்து பார்த்து அது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தக்கன மருந்துகளை உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா நம்ம ஆடு மாடுகளை குடற்புழு பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக்க முடியும். மேலும் விவரம் பெற டாக்டர் பி ஜலந்தா அவர்களை 044262640119 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இருபத்து 5/1/2018 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. உழவர் பயிற்சி மையத்தின் உதவி மூலம் பால் உற்பத்தி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் பி தனசேகரன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் உளுந்து, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்ணில்லா முறையில் கால்நடைகளுக்கான தீவன சாகுபடி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.